ஸோ எல்லோரும் வணக்கம். என் பேர் அங்கட். ஸோ நான் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒரு 10 to 11 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க யூஸ்டு கார்ஸ் வாங்க போகிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ புது கார் எடுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இல்லை. ஸோ செப்பரேட்டாக நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன், என்னென்னலாம் புது காரில் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார்ஸ் எடுக்க போகிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், எடுத்தக்கப்புறம் என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ டெய்லி செக் பண்ணுறது என்னென்ன செக் பண்ணணும், வீக்லி என்னென்ன செக் பண்ணணும், யூஸ்டு காசு எடுக்க போகிறவங்களுக்கு வீக்லி, மந்த்லி, இயர்லி. ஸோ என்ன மாதிரி செலவு வரும், எவ்வளோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும், பெட்ரோல் செலவு எவ்வளோ ஆகும், இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் தேடி பார்க்குற மாதிரி தான். மோஸ்ட்லி எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் எங்கே தேடி பார்ப்போம், எல்லோரும் யூடியூப் பார்ப்போம், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட்டில் பார்ப்போம். ஸோ எல்லோரும் அவங்க சொல்கிறத மோஸ்ட்லி ஒரு 50 to 60% நம்பிடுவீங்க அவங்க சொல்கிறத. அதுதான் நடக்குது பேசிக்காக. ஸோ நீங்களாக இண்டிவிஜுவலாக செக் பண்ணாத வரைக்கும் அவங்க போய் சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கன்ஃபார்மாக எடுக்க போகிறீங்கன்னா நாளைக்கே போய் கார் எடுத்துகிட்டு வந்தோம் அப்பா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 1 month 2 month 3 monthன்னு தேடி பாருங்கள். இப்போ ஏகப்பட்ட கார், லட்சக்கணக்கில் கார் இருக்குது யூஸ்டு கார்ஸில். நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வேரியேஷனே இருக்கும். நீங்கள் கன்சல்ட்டிங்கில் போயிட்டீங்கன்னா இந்த கார் கிடைக்காது, இங்கே ஒன்று மட்டும்தான் இருக்குது, இவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தயவு செஞ்சு நம்பி ஏமாந்துடாதீங்க, ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, காரை பற்றி இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ உங்களோட பட்ஜெட் வந்து 2 to 3 lakhsனால் அதை மென்ஷன் பண்ணியே நீங்கள் சொல்லுங்கள். அதுக்குள்ளே என்ன கார் வேணாலும் கிடைக்கலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு பென்ஸ், BMW இப்படின்னா வரும்னு நினச்சி எதிர்பார்க்காதீங்க. அந்த பட்ஜெட்குள்ளே என்ன கார் வருதோ அதில் நீங்கள் பெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரே டீலரு ஒரே கன்சல்ட்டிங்காக நீங்கள் பார்க்காம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஆளாக நீங்கள் தேடி பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ யூடியூப்பில் பார்க்குறதுனாலையும் கிடைக்காம இருக்காது. யூடியூப்பில் ஒரு 1 or 2 பீப்புள்ஸ் இருப்பாங்க, பட் நேரில் போய் பார்க்குறவங்க மட்டும்தான் உங்களால் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஈவன் யூடியூப்லேயே எல்லாருமே அதை சொல்ல மாட்டாங்க. சில பேர் அவங்க ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க, ப்ரொமோஷன் பண்ணி தான் பண்ணுறாங்க ஓப்பனாக சொல்ல போனால். பட் அது பண்ணாமல் நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் புரியும். அண்ட் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் டெக்னீஷியன் ஒரு 500 1000 ஃப்ரீயாக கூட வரும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக சர்க்கிளில் இருந்தேன்னா கண்டிப்பாக அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எல்லாருமே எப்படி சொல்கிறது, ஒரு அட்வைசபிள் சொல்கிற மாதிரி தான். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஸோ அந்த மாதிரி தான். எதையும் வெளி தோற்றத்தை வச்சு ஏமாற முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு காரை வெளியே பலன்னு வச்சுப்பாங்க, ஆனால் உள்ளே எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. டெக்கு வேலை செய்கிறவங்களுக்காக மட்டும்தான் அதை சொல்ல முடியும். இதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ், கார் எடுத்தவங்க நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு 2-3 இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். ஸோ நான் பார்த்ததில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பட்ஜெட்டான கார் எடுத்துறது, ஒரு 1 லட்சம் 1 லட்சம்னு சொல்லி கார் எடுத்துறது. அதுக்கப்புறமா அதில் வர ஒரு 10 நாள்லேயே செலவு வரும். அது யாருக்கும் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை. அதுவே ஈவன் உங்களை ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh கிட்ட இழுத்துட்டு வந்துடும். ஸ்பேர் பார்ட்ஸே அவ்வளோ விலையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி வந்து புது கார் எடுக்க போகிறதில்ல, 2010க்கு முன்னாடி வர கார் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அதோட ஸ்பேர் பார்ட்ஸோட விலை ஒரு நார்மலாக ஒரு 3000 ரூபாய் இருக்குன்னா, அது நீங்கள் 2010க்கு முன்னாடி பார்க்குற கார்ஸ்க்கு எல்லாமே ஒரு 6000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸு. ஸோ அப்போங்க நீங்கள் ஒரு நார்மலாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மந்த்லி ஒரு 1000-2000 rupees வருதுன்னா, உங்களுக்கு அந்த கார் வச்சுருக்கவங்க வந்து 4000-5000 பண்ணணும். இப்படி இருக்கும் போது நீங்கள் அந்த கார் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் லாஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்டு கார்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக அதோட எலக்ட்ரிக்கல் இஷ்யூங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மினிமமாவது தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ புது கார்லேயே ஈவன் ட்ராக் பைக்ஸ் இருக்குது. ஸோ ஓல்டு காருங்கிறப்போ நீங்கள் நினச்சி பார்த்துருக்கணும், அவங்க அதில் ஒயரிங் மாற்றிருக்கலாம், ஒயரிங் கட் பண்ணியிருக்கலாம், எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் போட்டிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் லைட்டு, லெக் ரூம் லைட்டு, மியூசிக் பிளேயர், ஆர்என் போட்டிருக்கலாம். அதோட ஒயரெலாம் டம்மி பண்ணி சும்மா வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணணும். இந்த 4 விஷயம் கன்ஃபார்மாக நீங்கள் செக் பண்ணணும். இது போக நீங்கள் அடிஷ்னலாக என்ன பார்த்துக்கலாம்னா, கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரைஸ் வேரியண்ட்டு. ஃபோன்லேயே ஈவன் வெப்சைட் கூகுள்லேயுமே இது அவைலபிளாக இருக்குது. நான் அது என்னென்னு சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் வெரிஃபை பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன ப்ரைஸில் இருக்குது, என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஒரு விஷயம். ரெண்டாவது கம்பேரிசன் வந்து டீலர் டு டீலர், கன்சல்ட்டிங் இதுலேயே நீங்கள் ரொம்ப சேஞ்சஸ் ஆகும். நான் கம்பெனி டீலர்ஷிப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே அது எப்படி சொல்கிறது, எல்லா கஸ்டமரும் டீலர் இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. சில பேர் கன்சல்ட்டிங்கில் ஈவன் நல்ல காசு கிடைக்கிது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கார் எடுக்கிற வரைக்கான ப்ரொசீஜர் 2. அதாவது கார் எடுத்துட்டீங்க, இப்போது
அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம், பெர் டே என்னென்னலாம் மெயின்டைன்ஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எப்படியுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நீங்கள் எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து யூஸ்ட் கார்ஸில் வர ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி நீங்கள் கன்ஃபார்மாக செக் பண்ணுங்கள். இது ப்ராப்ளம்னு எல்லோரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் நிறுத்தி வைக்கிற மாதிரி டெய்லி யூசேஜில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது எந்த நீங்கள் செக்கப்பும் பண்ணல, வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணால் போதும். பட் நீங்கள் நிறுத்தி வைக்கிறீங்க, வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் காரை எடுப்பீங்க, இல்லை ஒரு 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் கார் தான் எடுப்பீங்கன்னா, மார்னிங் வந்து ஒரு 5 to 10 minutes காரை ரன் பண்ண விடுங்க. ரன் பண்ண விட்டுட்டு இன்ஜின் டெம்பரேச்சர், தட் மீன்ஸ் கூலண்ட், அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறத செக் பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, யூஸ்டு கார்ஸில் வந்து முக்கால்வாசி கம்ப்ளைண்ட்டு இன்ஜின் ரிலேட்டடாக தான் வரும், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ அதனால தான் சொல்கிறது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பேட்டரியும் கூலண்ட் டெம்பரேச்சர் கன்ஃபார்மாக டே பை டே எல்லாத்துலேயும் செக் பண்ணுங்கள். அண்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணணுன்னா அஃப்கோர்ஸ் எல்லாமே தான் சொல்லுவேன். வைப்பர் வாஷரு, பிரேக் ஆயில், கூலண்ட்டு அண்ட் இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணிக்கோங்க, பேட்டரி செக் பண்ணிக்கோங்க. பேட்ரி செக் பண்ணுறதுக்கே அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது, அது இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணுவோம். பேட்ரி செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அண்டர் சேஸில் சும்மா ஏதாவது மேட் போட்டு கீழே வந்து ஏதாவது அடிபட்டுருக்கா, இந்த மாதிரி. ஏன் இதை ப்ரியராக சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே தெரியுதில்லை, இப்போ நம்ம ரோடும் நல்லா எல்லாம் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, குண்டு குழியமாக தான் இருக்குது. கீழே அடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. சின்ன மைனராக இருக்கும் போதே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தெரியும் எந்த ரோட்டில் எப்படி ஓட்டணும், ஸோ எங்கே அடிப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கலாம். அண்ட் 2 weeks ஒன்ஸ் செக் பண்ணுறதுன்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அடிஷ்னலாக ஏர் ப்ரெஷரு, ஸ்டெப்னி டயர் நம்ம மோஸ்ட்லி செக் பண்ணுவோம்னு டவுட்டு தான். ஈவன் டீலரில் பண்ணுவாங்கன்னு கூட நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். அதனால் ஏர் ப்ரெஷர் எல்லாத்தையும் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுங்கள். அண்டு மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஜென்ரல் செக்அப் மாதிரி நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை ஈவன் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு லோக்கலில் செக் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி பார்க்கலாம். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்களே செக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன கன்சர்ன் இருக்கோ அதை சொல்லுங்கள். இதுக்கு தகுந்த சொல்யூஷன் நம்ம அப்கமிங் வீடியோஸ்லையோ இல்லை உங்களுக்கு கமெண்ட்ஸ்லையோ அப்போயே உங்களுக்கு சொல்லிடலாம். அண்டு எப்படியும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த காரு யூஸ்டு கார்ஸ் எடுக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு இவ்வளோ செலவாகுதுன்னு கொஞ்சம் யோசிக்கக்கூடாது. எடுக்கிற மாதிரி இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு நல்ல ஒரு 2.5 lakhs இந்த மாதிரி மேலே போகும்போது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், செலவுகளும் கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நான் சொல்ல மாட்டேன், மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க ₹1 கிலோமீட்டருக்கு ₹1 வரும், 50 பைசா அந்த அளவுக்கு தான் செலவு வரும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு பார்ட்ஸ் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஈவன் நமக்கு ரேட் பைட் ஆகி ஒயர் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த இதை கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதுக்கு R&R ஜாப் பண்ணுவாங்க. R&Rனா லேபர் பண்ணுவாங்க. இது ஒர்க் பண்ணி கொடுத்து கரெக்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு லேபர் சார்ஜஸ் போடுவாங்க. அதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பொதுவாக இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ செலவாகும்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. பார்ட்ஸ் ரேட்டுமே ஈவன் டே டு டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அது யாரும் மென்ஷன் பண்ணுறதில்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2024, 2025 இந்த 2 வருஷத்தில் பெர் கிலோமீட்டருக்கு நான் சொல்ல, பெர் மந்த்தே நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இயர்லி தான் சர்வீஸ் பண்ணுறோம். பெர் மந்த்துக்கு வந்து ஜெனரல் செக்அப் மாதிரி பண்ணுவோம். அப்புறம் எவ்ரி 5,000 செக் பண்ணுவோம். இதோட ஷெடியூல் வந்து நான் எப்படி பண்ணுறாங்கிறத அது ஒரு தனியாக ஒரு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் சொல்லிவிட்டு ஒரு ஃபுல் கோர்ஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த கோர்ஸில் உங்களுக்கு எல்லாத்தையுமே டேக் பண்ணுறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அதில் ப்ரீ டெலிவரினா கார் வாங்கினதுலேருந்து அடுத்த ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணணும், என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறது செப்பரேட் வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோவில் யூஸ்டு கார்ஸு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், என்னென்னலாம் செக் பண்ணணும், மந்த்லி ஒன்ஸ் என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அண்ட் ஈவன் இப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து மினிமம் 1000 to 2000 rupees ஆகும் பெர் மந்த். இதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் ஒதுக்கணும். யூஸ்டு கார்ஸை பொறுத்த வரைக்கும் டே டு டே நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கீங்கன்னா அது ஒரு 3000 to 4000 வரும். இந்த 3 to 4000 உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஆயில் சர்வீஸ் வந்துடும், அதுக்கு இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக மாத்திர லேபர் சார்ஜஸ்லேருந்து பார்ட்ஸ் சார்ஜஸ்ஸு எல்லாமே வந்துடும். நான் சொல்கிறது வந்து டீலர்ஷிப்போட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற ப்ரைஸ் மட்டும்தான். நீங்கள் ஈவன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க லோக்கல் சர்வீஸில் பண்ணும்போது இன்னுமே கம்மியாக வரும். அண்ட் அடிஷ்னலாக அந்த அடுத்து வந்து ஃபியூல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக்கலி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுமே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் வரும். அண்ட் செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கிற பங்க். ஸோ பங்க்கில் இப்போது ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்குது. ஸோ நம்மளுக்கு வெளியேற்றது தெரியாமல் இருக்கும். பட் தெரிஞ்சு ஒரே சிங்கிள் பங்க்லேயே அடிங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா
காரில் கிடைக்கிற மைலேஜ். இது ஏன் நான் தேர்டில் சொல்கிறேன்னா, யூஸ்டு கார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் யூஸ் பண்ணது தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, சேம் இன்ஜின் தான் இருக்கும், இன்ஜின் ஓவராலிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் சம்திங். புது இன்ஜின் ஓவராலிங் பண்ணும்போது சேஞ்சஸ் நடக்கும் அந்த டைமில் மட்டும்தான். ஸோ அதே இன்ஜின் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிங்கிற, தட் மீன்ஸ் அதே ஓடின கிலோமீட்டர்ஸ் தான் நீங்கள் இப்போ எடுத்து ஓட்டுறீங்கன்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிச்சுட்டு எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணுங்கள். இப்போ கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ட்ரிப்பின்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு ஒரு 15 14 14 இவ்வளோதாங்கிறது இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஷெட்யூலை மாற்றிக்கோங்க. தட் மீன்ஸ் உங்கள் காருக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்டு 4வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரியராக அப் டு டேட்டில் இருக்கணும். ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, சில பேர் கார் வாங்கிட்டு அவ்வளோதான், இதே தான் ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சில கார்ஸுக்கு வந்து லைஃப்னு சொல்லி ஒன்று இருக்குது. மோஸ்ட்லி எல்லா கார்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 lakhs மேலே தான் போகும். மினிமம்ன்ற பார்த்தாலே ஒரு 1.5 lakhsலேருந்து 2 lakhs இது ஈவனாக வரும் பெட்ரோல் வண்டிக்கு. டீசல் வண்டிக்கு போயிட்டிங்கன்னா எல்லாம் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது பொறுத்து தான் மாறும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், எமர்ஜென்சியில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்டு நானே டீலரில் சப்போர்ட் பண்ணி தரேன். ஸோ அந்த மாதிரி பண்ணணுச்சுன்னா இமெயில் கொடுத்துருக்கோம், அதில் மெயில் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் என்னோடய பெஸ்ட்டு நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தருவேன். ஸோ இந்த வீடியோவில் தான். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னு நினச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டாலும் மென்ஷன் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ.